கீழே ஒரு மைக்கு அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேர்டு வச்சுட்டாங்க. அதனால வந்து எந்த விஷயம் இருந்தாலும் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் பொருத்தமானதுதான் வருங்கிறது எந்த விதமான சந்தேகம்லாம் போயிடுச்சு. அது ரொம்ப சந்தோஷம். அல்லாஹ்வோட பொருத்தத்தை நாடிங்கிற போது திருமண உதவின்னு ஒன்று அதை வச்சிருக்கிறாங்க. திருமண உதவிங்கிறது வந்து நம்ம மறு கொடுத்து திருமணம் முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நோக்கம் தான் நம்மளுக்கு அல்லாஹ்வும் ரசூலும் சொல்லி கொடுத்தது. இப்போ வந்து நம்மள்ட்ட வந்து திருமண உதவி கேட்கறவங்க எல்லாம் மாப்பிள்ளைக்கு அது மாதிரி செய்யணும், போகணும், வரணும், இது மாதிரி ஆடம்பர செலவு செய்யணும்னு தான் நம்மள்ட்ட வந்து கேட்கறாங்க. அதாவது உண்மையா திருமணம் முடிக்காந்தா மாப்பிள்ளை கொடுத்து ஒரு பேர் திருமணம் மாதிரி கொடுத்து அதாவது கல்யாணம் முடிச்ச சரித்திரம் நம்மகிட்ட இருக்குது. அது மாதிரி இருக்கிறப்ப நம்ம இது மாதிரி விஷயங்களுக்கு உதவி செஞ்சோம்னு சொன்னாக்கா அது அல்லாஹ்வுக்கு பொருத்தமான ஆளாகாது. ஏன் அதையும் நீங்க வச்சிருக்கீங்க எழுதுல அல்லாஹ்வுக்கு பொருத்தமானதுன்னு சொல்லி எழுதிட்டீங்க. அப்படியே அல்லாஹ்வுக்கு பொருத்தம் இல்லாத ஒரு விஷயத்துக்கு உதவி செய்யதான் எழுதிருக்கீங்க. அதை இன்ஷால்லா மாத்திட்டீங்கன்னா பாக்கி விஷயங்கள் எல்லாம் பெரும்பாலும் நல்லா இருக்குன்னா நமக்கு மொத்தத்துல வந்து நமக்கு ஒற்றுமைங்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம புறப்படி சகோதரர் ஒருத்தர் வந்து உணர்வாய் உண்மைன்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் நடத்துவார். அது கடைசியா நம்ம எப்படி ஒற்றுமை இருக்கணுங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுப்பாரு. அந்த மாதிரி ப்ரோக்ராம் வந்து நம்ம ஊர்லயும் வச்சு அது மாதிரிலாம் செஞ்சோம்னா நம்ம அசோசியேஷன் சார்பா நிச்சயமா நமக்குள்ள ஒரு ஒற்றுமை ஏற்படும். ஒற்றுமை தான் நமக்கு ரொம்ப முக்கியம். அப்படி இருந்துச்சு சொன்னாக்கா நம்மளால யாரும் நம்மளால அடிச்சிக்க முடியாது. நம்மகிட்ட ஏதாவது ஒருத்தர் வந்து சொன்னா எங்களுக்கு தலைவர் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர்கிட்ட போய் நீங்க கேளுங்க, அவருக்கு நான் கெட்டு போவோம் அப்படின்னு சொல்லி காமிச்சு விடுற மாதிரி நம்ம இருக்கணும். இப்போ வந்தாங்க இங்க சார் எல்லாம் நம்மகிட்ட பேசினாங்க. இப்ப இதுக்கெல்லாம் ஒரு தலைவர் இருக்காருன்னா இந்த தலைவர் நம்ம செய்ய சொல்லி இந்த தலைவர் நம்ம தலைவர்கிட்ட சொல்லி அங்கேருந்து பார்த்துன்னு சொல்லணும். வெளியிலேருந்து ஒருத்தவங்க வந்து நம்மகிட்ட ஒரு விஷயம் கேட்கறாங்கன்னா எங்களுக்கு ஒரு தலைமை இருக்குங்க, இங்க அப்படியே கேட்டுருக்கேன், இவங்கள்ட்ட கேட்டீங்கன்னா அங்கே கேட்டுருக்கோம், முடிஞ்சு போச்சு. எல்லாமே ஒரு நம்ம ஒரு ஒற்றுமைக்கு அப்பதான் நம்ம வர முடியும். அல்லாம ஒவ்வொருத்தவங்க உங்களுக்கு எதிர்பார்த்து சொல்லி அவங்க இது மாதிரி நடக்கணும் இது மாதிரி நடக்கணும் சொல்லிட்டு போனா ஒற்றுமையா இருக்க முடியாது. ஒற்றுமையா இருக்கணும்னா நம்ம ஒரு தலைவரை நம்ம ஏற்படுத்தி வச்சிருக்கோம்னு சொன்னா அவருடைய தலைமை காலம் முடிகிற வரைக்கும் நம்ம அவருக்கு கட்டுப்படணும். அப்பதான் நம்ம தலைவராக தேர்ந்தெடுத்து இருந்திருக்கோம். அதுக்கு கட்டுப்படாம நம்ம இஷ்டத்துக்கு இடையிலே ஒவ்வொரு பிரச்சனையும் வளர்த்துக்கிட்டு அதாவது ஒரு ஒற்றுமை இல்லாத அளவுக்கு நம்ம கொண்டு போன சொன்னா நம்ம ஒற்றுமையா இருக்க முடியாது. அதனால இன்ஷால்லா ஒருத்தர் இந்த அரசியல் தலைவராக எடுத்துக்கிட்டாக்கா அந்த பேர் நம்ம கட்டுப்படணும். அதை எப்ப குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றம் இல்லாத வகையில் அவர் சொல்றதுதான். அதுக்கு மாற்றமான விஷயம் சொன்னா நம்ம கட்டுப்பட வேண்டியது. தாய் தமிழோட கட்டுப்பட வேண்டியதுன்னு சொல்லாத அவர் சொல்லியிருக்காங்க. குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றம். அதனால இன்ஷால்லா நம்ம அந்த திருமண உதவிங்கிற விஷயத்த எடுத்துட்டீங்கன்னு சொன்னாக்கா பாக்கி விஷயங்கள்லாம் நமக்கு தேவையான விஷயமா இருக்குது. இப்ப வந்து கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். நல்ல விஷயங்கள் நம்ம ஏதாவது நம்ம சொல்லும் பொழுது இப்ப சில கருத்து கல்யாணம் முடிக்காம இருக்குது, கவர்மெண்ட் இல்லை செலவு இல்லை அதெல்லாம் சொல்லுவாங்க. ஆனா அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நல்ல விஷயம் செய்யும்போது கஷ்டங்கள் இருக்கதான் செஞ்சு ஆனா நம்ம அதை அனுபவிக்க மாட்டோம். நம்மளுடைய அடுத்தாப்புல உள்ள நம்மளுடைய இளைஞர்கள் வந்து அதை அனுபவிக்கிறாங்க. அந்த நேரத்துல கல்யாணங்கிறது ஒரு சர்வ சாதாரண நடக்கக்கூடிய ஒரு விஷயமா மாறிடும். இந்த கேள்வி வந்து முதல் செயற்குழுல நடந்த சம்பவமா இருக்கிறதுனால நான் பதில் சொல்றேன்னு சொன்னேன். அதனாலதான் இல்லைன்னா இவங்க பதில் சொல்றது தகுதியானவங்க தான். இது என்னன்னு கேட்டீங்கன்னா செயற்குழு ஃபர்ஸ்ட் கூட்டி கருத்துக்கள் எத்தனை பேர் அதிகமா சொல்றாங்க தலைமைக்கு கட்டுப்படுதல் அப்படிங்கிற விஷயத்துல இது இப்போதைக்கு இந்த அப்ப கூடின கூட்டத்துல இந்த கருத்துக்கள் தலைமைக்கு கட்டுப்பட்டு தலைமைக்கு ஒரு முடிவு பண்ணிருச்சு. எனக்கு அந்த கருத்துல உடன்பாடு இல்லை, அக்கா சொன்னா. ஆனா அந்த தலைமைக்கு கட்டுப்படணுங்கிற விஷயத்துல இந்த முடிவு பண்ணுவோம். ரெண்டாவது ஒரு விஷயம் என்ன கேட்டீங்கன்னா வடகரை பக்கத்துல அரண்குடின்னு ஊர் இருக்கும், கேள்விப்பட்டிருப்பீங்க எனக்கு. அந்த ஊர்ல இடையில உடையில ஒரு சின்ன பொண்ணு வந்து இறந்து போச்சு. சின்ன பொண்ணா கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி. அந்த சம்பவம் உங்களுக்கு தெரியுமா? அந்த ஊர்ல எப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க வீட்டுடைய வறுமை, அவங்க வீட்டுல வாடகை கட்ட முடியாத சூழ்நிலை, அவங்க வீட்டை காலி பண்ண முடியாத சூழ்நிலை. அந்த வீட்டுக்காரங்க தெருக்கதையும் கொள்ளக்கதையும் கட்டி கொண்டு போயிட்டாங்க. அப்படியாவது வீட்டு விட்டு வெளியே போடணும். போன பிறகு அவங்க வீட்டுல அவங்க பட்டினி, அவங்க யாருக்கையும் யாசனம் கேட்காம பட்டினியாவே இருந்திருக்கிறாங்க. அதுல ஒரு பொண்ணுங்க, அந்த வீட்டுல 2 பொண்ணுங்க, அந்த வீட்டுல அவங்க மயக்கம் போட்டு இருந்ததுக்கப்புறம் ஆஸ்பத்திரி கொண்டு போயிருக்காங்க. எதிர்த்த வீடு பிரசிடென்டோடைய வீடு, ஆஸ்பத்திரி கொண்டு போயிருக்காங்க. சீரியஸா போய் அந்த பொண்ணு இறந்து. இந்த ஊரு நீங்க கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க வடகரகாரன் நாங்கெல்லாம் யாரையும் வேலை பார்க்க மாட்டோம், நாங்கெல்லாம் பிசினஸ் பெரிய வந்தா பேசுவோம். அந்த வீட்டுடைய பெண்ணு அவங்க வீட்டுல அவங்க நினைச்சிருந்தாங்களா யார்கிட்ட கேஸா வாங்கிட்டு போயிருக்கலாம். வறுமையிலே இருந்து கடைசி வரைக்கும் அந்த பொண்ணு மோதா போயிடுச்சு. எதனால நான் அந்த சம்பவத்தை குடிப்பேன்னு சொன்னா நம்ம சொல்ற அந்த மகர் கொடுத்து கல்யாணம் பண்ணணும் இஸ்லாம் தான் சொல்லுது. அன்னைக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன உடனே கேட்கிற சஹாபாக்கள் இல்லை. நம்ம ரொம்ப மோசமான, ரொம்ப ஈமான்ல ரொம்ப
ரொம்ப வலிமை இல்லாம ஒரு ஈமான் இருக்கும். ஆனா நீங்க சொல்ற மாதிரி அந்த பொண்ணு வீட்டுல இருந்து எந்த விதமான காசு வாங்கக்கூடாது, அப்படிதான் கல்யாணம் பண்ணணுங்கிற எண்ணத்துல நாங்களும் இருந்தோம். அது வெளியில பெருமைக்கு சொல்றதுக்கு இல்ல, அதிகமான பேர் செஞ்சிருக்கிறோம். ஒரு சில பேர் அதை தவறிட்டாங்க. ஓகே, அதை பத்தி நம்ம பேசுறது இல்லை. இப்ப இருக்க பிராக்டிக்கல் பார்க்க போகும்போது அந்த பொண்ணு வீட்டுக்காரங்க கஷ்டப்படுறாங்கிற ஒரு சூழ்நிலை தான் கொடுக்கணுமே தவிர, பொண்ணு வீட்டுக்காரங்களுக்கு வந்து நீங்க இப்படிதான் கல்யாணம் பண்ணுங்கிற சஜஷன் என்னால கொடுக்க முடியும். இன்ஷா அல்லாஹ் நீங்க நினைச்ச மாதிரி, நீங்க சொன்ன மாதிரி, நம்ம மார்க்க வலியுறுத்துற மாதிரி எல்லாரும் மாறணும் அப்படிங்கிறது அவங்கவுங்க கையில இருக்குது. அண்ணன் சொன்னத கோரிக்கை நீங்க எல்லாம் கேட்டிருப்பீங்க. அவங்கவுங்க இந்த முடிவு எடுத்துங்க, உறுதிமொழி எடுத்துக்கங்க. இதை எப்ப பிராக்டிக்கலா தூக்கணும் அப்படின்னு செயற்குழு முடிவு பண்றாங்களோ இன்ஷா அல்லாஹ் தூக்குறதுக்கு முயற்சி எடுக்கும். அடுத்த கேள்வி கேட்கக்கூடியவர் என்ன மாதிரி கல்யாணம் தான் பரவாயில்ல. புத்தூர் என்ன இருக்கிறாப்லன்னு சொன்னாக்கா, போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து என்கொயரி வர்றாங்கல்ல பாஸ்போர்ட்டுக்கு, அது வந்து எப்படி நம்ம போறதா வர்றதா என்ன இது அதை பத்தி கேக்குறாப்ல. அதை பத்தி அதை முதல்ல வந்து போலீஸ்காரங்க வருவாங்க, 200 ரூபா வாங்கி கைது போட்டு பார்த்துட்டு போனேன்னு போயிடுச்சு. இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, நம்ம அத்திக்கடையில ஒரு இன்சிடென்ட் நடந்தது. எப்படின்னா, நம்ம டிகே கொத்துக்கு தெரியுமா, அவர் வந்து 2 பாஸ்போர்ட் வச்சுக்கிட்டு சிங்கப்பூர்ல தங்கிட்டு இருந்தார். அப்ப அந்த அவர் மாற்றப்போ 2 பாஸ்போர்ட் வச்சுக்கிட்டு இவர் மாத்தி மாத்தி டிராவல் பண்ண செய்திய அவனும் இங்க போன் அடிச்சு சிங்கப்பூர் கவர்மெண்ட் என்னன்னு உங்க ஊர்ல இருந்து இப்படி சாத்தியமாகுது அப்படின்னு கேட்டவங்க, குறிப்பா அது அத்திக்கடையில நடந்ததுனால அத்திக்கடை இதை வந்து ரொம்ப உன்னிப்பா கவனிக்க சொல்லிட்டாங்க. இப்போ வந்து ஒரு வெரிபிகேஷன்னா அது லேடிஸா இருந்தாலும் சரி ஜென்ஸா இருந்தாலும் சரி போலீஸ்க்கு வரணும். ஸ்டேஷன்ல வந்து அவரு இன்ஸ்பெக்டர் பார்க்கணும், மற்ற யாரும் இது கிடையாது. இன்ஸ்பெக்டர் ஊர்ஜிதப்படுத்திட்டு கைரேகை வாங்கிக்கிட்டு முகத்தை பார்த்து கரெக்டா மேட்ச் ஆகுது எல்லாம் பண்ணி பக்கா வெரிபிகேஷன் பண்ணா தான் செய்ய முடியுங்கிற மாதிரி நம்ம ஊருக்கு மட்டும் அது ஒரு இது. அதுக்கு காரணம் இந்த 2 பேர் இவங்க பண்ண கூத்து. அவங்க யாவும் தொழிலுக்காக பண்ணாங்க, அது வேற செய்தி. ஆனா அது வந்து ஒரு ரிமார்க்கா போயிடுச்சு. அத்திக்கடையை வந்து மார்க் பண்ணி இப்ப பர்டிகுலரா ஸ்டேஷனுக்கு வரணும், ஏன்னா அது இன்ஸ்பெக்டர் வெரிஃபை பண்ணணுங்கிறது மாதிரி ஒரு இது வச்சிருக்காங்க இன்ஸ்ட்ரக்ஷன். அதனாலதான் அது நடக்குது. காலப்போக்குல மாறிடும். சரியா? இன்ஷா அல்லாஹ். நம்ம இப்ப இந்த இடத்துல வச்சு நம்ம மீட்டிங் நடத்திட்டு இருக்கோம். இப்ப எந்த அளவுக்கு நமக்கு சேஃப்டி இந்த இடத்துல? அடுத்த மீட்டிங் நம்ம எப்ப நடத்துறோம், அதுக்கு மேபி நம்ம வந்து ஒரு 100 பேர் வந்திருக்கோம். 100 பேருக்கு யாராவது ஒரு ஆள் நம்ம இந்த கமிட்டிக்கு வந்து மேபி வந்து எதிர்ப்பு தெரிவிப்பாங்க, இந்த கமிட்டியை பிடிக்காம இருந்தாலும் இருப்பாங்க. யார்கிட்டயே சொல்லி நமக்கு அதுக்கு அதை விட்டு நம்மளுக்கு எதுவும் ப்ராப்ளம் வருமா? ஒண்ணு. அடுத்ததை வந்து நம்ம கமிட்டி நடத்தி 2.5 மாசம் 3 மாசம் நம்ம ஆல்ரெடி சந்தா வசூல் பண்ணியாச்சு. இப்ப இந்த இந்த 3 மாச சந்தால நம்ம எல்லாமே தொலைநோக்கு பார்வையில இருந்துட்டு இருக்கோம். பெரிய பெரிய ப்ராஜெக்ட், கார் வாங்குறது போறது நடந்துகிட்டு வந்து நம்ம சின்னதா ஏதாவது நம்ம முன்னாடியே செஞ்சு காமிச்சிருக்கோம். பள்ளி சின்ன பிள்ளைகளுக்கு சரியான முறையில மதரசா அதை செஞ்சு காட்டியிருக்கோம். இது வரைக்கும் என்ன செஞ்சிருக்கோம், கமிட்டி வச்சு நம்ம என்ன செஞ்சிருந்தோம், இது வரைக்கும் 3 மாசத்துல என்ன நடத்திருக்கோம் எத்தி வச்சிருக்கோம். மற்றபடி நூலகத்துக்கு பர்மிஷன் இதுல ஜமாத் மூலியமா நம்ம என்ன இது வரைக்கும் செஞ்சிருக்கோங்கிறது. பௌத்தி என்ன சொல்றாங்கன்னு சொன்னாக்கா, அமைப்பு ஆரம்பிச்சு 3 மாசம் தான் ஆகுது.
இதுல வந்து எல்லாருமே வேலை பார்த்துட்டு இருக்கோம், யாரும் சும்மா இல்ல. அப்படி இருக்கும்போது 1 by 1 இன்ஷா அல்லாஹ் எல்லா விஷயம் செய்யறதுக்கு பிளான் இருக்குது. இந்த மதரசாவை பத்தி சொன்னாப்ல, மதரசா இன்ஷா அல்லாஹ் ஃபியூச்சர் பிளான்ல இருக்குது. அதுக்காக நாங்களும் சும்மா எல்லாம் விசாரிச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஏதாச்சும் ஒரு இடத்துல இன்ஷா அல்லாஹ், அதாவது எப்படின்னு சொன்னாக்கா, பெண்கள் கல்வியோட மார்க்க கல்வி பெண்களுக்கு பிளஸ் குழந்தைகளுக்கு 2 பேருக்கும் செய்யற அளவுக்கு குர்ஆன் மட்டும் இல்ல மார்க்கத்தை பத்திய விஷயங்களையும் சொல்லிக் கொடுக்கறதுக்கு இன்ஷா அல்லாஹ் நாங்க ஏற்பாடு பண்றதுக்கு இருக்கிறோம். அதை பத்தி வருகிற செயற்குழுல இன்ஷா அல்லாஹ் நாங்க பேசுவோம். அதுக்கு பிறகு நாங்க முடிவு எடுப்போம். எல்லாரும் இது வந்து எல்லாரும் சேர்ந்து எடுக்கப்படக்கூடிய முடிவு. கண்டிப்பா இதை சக்சஸ் பண்ணுவோம் தெரிஞ்சுக்கிறேன். இந்த மீட்டிங்கோட சேஃப்டியை பத்தி எங்களுக்கு எப்படி அவங்க வசூல் பண்ணாங்க? நோட்டு அவங்க பில்லு கட்டி எடுத்துட்டு போறதுனால அவங்க மனசுக்குள்ள ஒரு பயம் இருந்திருக்கலாம். அவங்க வந்து எடுத்துட்டு போகாம இருக்கலாம். வளர்க்கறதுடைய பேர் வந்து ரொம்ப ஆழமான கேள்விதான், சிந்திக்கக்கூடிய கேள்வி. ஒரு விஷயத்த நல்லா நினைவு கூறீங்க. நாங்க எந்த பள்ளியாச வாசல் நின்றும் வசூல் பண்ணல, எந்த கடை வீதிகளையும் போயும் வசூல் பண்ணல, கடைக்கு கடை போயும் வசூல் பண்ணல. இண்டிவிஜுவலா ஒவ்வொரு ரூமையும் போய் நம்ம அத்திக்கரை சகோதரர்களை பார்த்து கேட்டுதான் வசூல் பண்றோம். இதனால இது பப்ளிசிட்டி இல்லை. அதே நேரத்தில் இங்க வந்து நம்ம வசூல் பண்றதுக்கு சட்டப்படி அதுக்கு சில விஷயங்கள்லாம் இருக்கு, நம்ம அதை செய்யல. அந்த தருணத்துல வந்து இப்ப நீங்க பார்க்க போனீங்கன்னா இது ஒரு பெரிய கொலை குற்றமாயிடாது. இதனால பெரிய அளவுக்கு நம்ம பாதிக்க மாட்டோம். இன்னொரு விஷயம் நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும். சமூக சேவை என்று நீங்க இறங்கிவிட்டால் எதுக்கு அஞ்சக்கூடாது. சொன்ன ஒரு பிரச்சனைக்கு தெருவில் ஒரு ஆளு கும்பிய விட்டு கொண்டு இருக்கிறார் என்றால், கழிவு நீரை விட்டு கொண்டு இருக்கிறார் என்றால், அவரிடம் போய் சொல்ல வேண்டும் என்றால் அவரை எதிர்க்கக்கூடிய சக்தி இருக்கணும்.